ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் சதவீதம் கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எப்படிலாம் கணக்கு கேட்பாங்க, அதை எப்படி நம்ம சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு தரவாயிரும், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த டாபிக்ல வந்து 45இல் 25% எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நார்மலா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். ஸோ 44. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 44இல் 25% இதனுடைய ஆன்சர் என்ன? ஸோ இதை தான் நம்ம வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 44ல் 25%. இப்போ 44 பெருக்கல் 25% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 100 1/100ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 25ஆல கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணும்போது 11. இப்போ ஆன்சர் வந்து என்னது? 11 தான். ஸோ இந்த சம் பாருங்க, ₹2.25 25 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பர்சன்டேஜ் வந்து நம்மள எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம வந்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கீழே என்ன போடணும்? டோட்டல் வேல்யூ போடணும். ஸோ நமக்கு என்ன தேவையோ அதனுடைய சதவீதத்துக்கு ஃபார்முலா மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் வேல்யூவை கீழே போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான வேல்யூ, ஸோ தேவையான மதிப்பை வந்து இந்த பக்கம் போட்டுட்டு மறுபடியும் 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான சதவீதம் கிடைச்சிரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ₹5.20 25 பைசாவில் 25 பைசா எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் டோட்டல் வேல்யூ என்னது? ₹5.25. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் நம்மளுடைய மார்க்குக்கு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம 500க்கு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா சப்ஜெக்டையும் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஓரளவு நம்மளுடைய மார்க் வந்து ஒரு 400 வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ நம்மளுடைய பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் மார்க்கை கீழே போடுவோம், நம்மளுடைய மார்க்கை மேலே போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? பர்சன்டேஜ் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து 80% அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே கான்செப்ட் தான் இங்க என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்களோ அப்போ அதில் டோட்டல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு எதனுடைய பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமோ அதுதான் நம்மளுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஃபார்மெட்ல தான் இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ₹5.25. அப்போ மொத்தம் டோட்டல் வேல்யூ எவ்வளவா? ₹5.25. இதுல நம்ம எதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும்? 25 பைசாவுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, இது வந்து பைசால இருக்கா, ஆனா இங்க ரூபாயும் பைசாவும் சேர்ந்துருக்கு. அப்போ எப்போ நம்ம பர்சன்டேஜ் சம் சால்வ் பண்ணும்போது அந்த வேல்யூ எல்லாமே ஒரே டேர்ம்ல இருக்கணும், ஒரே யூனிட்டா இருக்கணும். ஸோ அதனால ரூபாயை என்னவா மாத்துறேன்? பைசாவா மாத்துறேன். இப்போ பாருங்க, அப்போ ₹5 அதுல ஒரு 25 பைசா எக்ஸ்ட்ரா இருக்கா. அப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன வரும்? ₹1க்கு 100 பைசா. அப்போ ₹5க்கு 500 பைசா, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 25 பைசா. மொத்தம் எவ்வளவு? 525 பைசா. அதாவது ₹5.25 அதனுடைய டோட்டல் வேல்யூ, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பைசால சொல்லும் போது 525. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளவு? 525. இப்போ நம்ம எதனுடைய பர்சன்டேஜ் பார்க்கணும்? 525ல 25 பைசாவோடைய பர்சன்டேஜ். இப்போ 25 மேலே போட்டுக்கோங்க, மறுபடியும் 100%, 100%ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சதவீதத்தினுடைய மதிப்பு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து 5ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். 5 வரும், இங்கே வந்து 105 வரும், மறுபடியும் 5ஆல கேன்சல் பண்ணும்போது 21. இப்போ இதுக்கப்புறம் கேன்சல் ஆகலாம் அப்படின்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 100/21%. இதை சில இதில் கலப்பு பெண்ணாம மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கலப்பு பெண்ணாம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இந்த வகுத்தல் போடுவோம்ல, ஸோ இந்த மாதிரி வகுத்தல் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழப்பாம இருக்கும். ஸோ இது வந்து 5ஆல போடும்போது நம்மளுக்கு 105 மாறிடும். ஸோ 4 தான் வரும். இப்போ 4னா 84. ஸோ 16. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்னதுன்னா மீதியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே என்ன நம்பர் வகுக்குதோ அதை கீழே போடணும், மீதியை மேலே போடணும், இந்த ஈவை வந்து சைடில் போடணும். இப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 4/16/21% தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு பழ வியாபாரியிடம் இருந்த பழங்களில் 40% விற்றுவிட்டது. அப்புறம் மொத்த பழங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ இதுல வந்து பாருங்க, எப்பவுமே ஒரு இதுல வந்து பர்சன்டேஜ்ல இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். அப்போ ஒரு பழ வியாபாரத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தது எவ்வளவு? 100% அவர்கிட்ட இருந்திருக்குது. இப்போ இந்த 100%த்துல அவர் என்ன பண்ணியிருக்காரு? 40% சேல்ஸ் பண்ணிட்டாரு.
அப்போ 100% இருந்தது, அதுல விற்றது எவ்வளவு? 40%. அதுக்கப்புறம் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப மீதி இருக்கக்கூடிய பழம் எத்தனை? 60%. இப்ப இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, சில இதுக்கு வேல்யூ கொடுத்துருவாங்க. மொத்த பழங்கள் இத்தனை, அதுல 40% அழுகிட்டு அப்படின்னா மீதி பழங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 400 பழங்கள் வித்துட்டு நம்ம எடுத்துக்கோம். இப்போ விற்ற பழங்கள் 400னா மீதி எத்தனை பழங்கள் இருக்குன்னு எடுத்திருக்கோம். அப்போ இந்த 40% பழங்கள் விற்று விட்டதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோடைய மதிப்பு எத்தனை? 400. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்த பழங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த பழங்கள் என்னது? 100%. இப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஒருவேளை மீதி எத்தனை பழங்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 40% 400 இருந்துச்சுன்னா 60% என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இந்த கீழே ரெண்டுக்கும் நம்ம கிராஸ் போட்டிருப்போம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஓவராலா 100% அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ. அதுல நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அப்போ டோட்டல் வேல்யூ 100%, அதுல 40% வித்தாச்சு. இப்போ மீதி இருக்கக்கூடியது 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூஸ் எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அப்போ 40% வித்தது, அதாவது 400 பழங்கள் வித்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டோட்டல் எத்தனை பழங்கள் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலோடைய பர்சன்டேஜ் என்னது? இதுதான். அப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 40% ஈக்குவல் டு 400 இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 கேன்சல் பண்ணும்போது 100. அப்போ எக்ஸோட வேல்யூ எத்தனை? 1000. மொத்த பழங்கள் எத்தனை? 1000. ஒருவேளை இதில் மீதி பழங்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் 1000, வித்தது 400. அப்போ மீதி இருக்கக்கூடிய பழங்கள் 600 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்க, 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 400, அதை விட 25% கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதையும் எக்ஸ் ஃபார்மேட்லயே கண்டுபிடிக்கலாம். இது முழு மதிப்பு. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ, இது முழு நம்பர், இதனோட வேல்யூ வந்து நம்ம 100% அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இப்போ 400 100% இருந்துச்சுன்னா இப்போ 100%ல 25% கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100%ல 25% போயிட்டு அப்படின்னு நமக்கு என்ன வரும்? 75% தானே, அதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிள் ஃபார்மேட்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 400 இன்ட்டு 75 டிவைடட் பை 100ன்னு வரும். 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது வரும் 150 300. இது வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஃபார்மேட்ல போடுற மெத்தட். சரியா? இது இன்னொரு மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 400 விட 25% கம்மியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க? 400ல 25% என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ 400ல 25% எவ்வளவு? 100. இப்போ என்ன பண்ணணும்? 25% கம்மியான நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரிஜினலா கொடுத்துருக்கிறது 400, அதுல 25% எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 100. அப்போ இதை நம்ம கழிக்கும் போது என்ன கிடைக்குது? 300. இப்போ ரெண்டு மெத்தட்ல எதுலனாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? ஸோ டோட்டலா 7.2 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அதுல 18 கிராமோடைய சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ என்னது? 7.2 கிலோகிராம். நம்மளுக்கு தேவையான பர்சன்டேஜ் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 18 கிராமுக்கு தான். இப்போ பாருங்க, இது கிலோகிராம்ல இருக்குது, இது கிராம்ல இருக்குது. அப்ப நம்ம என்னவா மாத்தணும்? ரெண்டையும் ஒரே யூனிட்டா மாத்தணும். கிலோகிராம கிராமா மாத்துறது ஈஸி. அப்போ 7.2 கிலோகிராம் அப்படின்னா, கிலோனா நம்ம என்ன பண்ணுவோம்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7.2 இன்ட்டு 1000 கிராம். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 0 வரும். அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி புள்ளி வைக்கும்போது 7200. இப்போ 7200 கிராம். இப்போ டோட்டல் வேல்யூ என்னது? 7200 கிராம். ஸோ அப்போ அதான் கீழே போட்டுக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு தேவையானது 18 கிராம், அதை வந்து மேலே போட்டுக்கலாம். சதவீதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா 100%ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 6ஆல கேன்சல் பண்ணும்போது 12, இங்க கேன்சல் 3, மறுபடியும் என்ன வரும்? 4. 1/4 வரும். இப்போ 0.25%. இப்படியும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து வரலாம். ஸோ இப்போ 18 கிராம் என்பது 7.2 கிலோகிராமில் எத்தனை சதவீதம் அப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கோங்க. 7.2 கிலோகிராமில் 18 கிராம் என்பது எத்தனை சதவீதம்? இந்த மீனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து கன்ஃபியூஷன் இல்லாம ஆன்சர் வந்து வந்துடும்.
அடுத்த சம் பாருங்க 28% ஆஃப் 36% ஆஃப் 5/7 ஆஃப் 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷ்ல ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. இதே தமிழ்ல கேட்டாங்க அப்படின்னா 5000ல் 5/7 36%, 28% என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த ஆஃப் இல்லை அதெல்லாம் வந்துச்சு பர்சன்டேஜ்ல வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனா மாற்றணும். இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு மல்டிப்ளிகேஷன் மட்டும் போட்டு ஆன்சர் எழுதுங்க, ஈஸியா இருக்கும். 28%. அப்போ 28% அப்படின்னா 28/100. அடுத்த என்ன வரும், 36%னா 36/100. அடுத்தல ஆஃப் இன்டா 5/7 இது பர்சன்டேஜ்ல இல்லை. ஸோ அந்த நம்பரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இந்த 5000. இப்போ இதனுடைய ஆன்சர் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம், 3 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 5ஆல கேன்சல் பண்ணால் 2, இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 14ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ மீதி என்னதான் இருக்குது, 5 × 14 × 36ன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் பிரித்து எழுதிக்கிறேன். 5 × 2 × 7 × 36. ஸோ இங்கே வந்து 10,000. 10 × 7 × 36 என்ன வரும், 42. மீதி 4, 21, 25. ஸோ மறுபடியும் 0 ஆட் பண்ணும்போது 2520 தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து இந்த சம்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஸோ இந்த சம் பாருங்க, 25% ஆஃப் 360 மைனஸ் 15% ஆஃப் 240 மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆஃப்னா நமக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க அது அப்படியே எழுதிக்கணும். இப்போ 25%. அப்போ 25% அப்படின்னா 25/100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 360. இதை வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த டேம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த டேமை சால்வ் பண்ணணும், அடுத்து இந்த டேமை சால்வ் பண்ணணும். 2 சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அடுத்த டேம் மைனஸ் 15% அப்படின்னா 15/100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 240. இதை ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அடுத்து இதனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுதான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு 25 25 4 25 100. மறுபடியும் 4ஆல கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 24 36. ஸோ 90. அதே மாதிரி இதை பாருங்க, இதை வந்து நம்ம 5ஆல கேன்சல் பண்ணும்போது 3 கிடைக்கும். இங்க வந்து 20. ஒரு சில கேன்சல் பண்ணிக்கலாம். இது மறுபடியும் கேன்சல் பண்ணும்போது 12. ஸோ 3 × 12 எத்தனை, 36. அப்போ 90 மைனஸ் 36. இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54. ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 64% என்பது 2592 அப்படின்னா அந்த எண்ணின் 88% என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான மாடல். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, 64% வேல்யூ கொடுத்துட்டாங்க 2592. இப்போ 88% வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நேராக எழுதிட்டு இந்த மாதிரி கிராஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு என்ன ஒரு பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். அதில் வந்து 64/100 போடணும்னு கூட அவசியம் கிடையாது. போட்டாலும் அது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கிராஸ் போடும்போது பர்சன்டேஜை நம்ம என்ன செய்யலாம், கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு 2592 × 88 / 64. ஸோ இப்போ இதை 8ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 8ஆல கேன்சல் பண்ணும்போது 11ன்னு வரும். இங்கே 8ஆல கேன்சல் பண்ணும்போது 8ன்னு வரும். ஸோ மறுபடியும் இதை வந்து 4ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2. இங்கே 4ஆல கேன்சல் பண்ணும்போது மீதி 1, 4 நாள் 16, மீதி 3, 8 நாள் 32. மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணும்போது 3 2 4. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது, 324 × 11. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4 6 5 3. 3564 தான் இதனுடைய ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு பர்சன்டேஜோட வேல்யூ கொடுத்தா கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுல ஒருவேளை ஒரு எண்ணின் 64% கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த எண் அதோடைய வேல்யூ என்னது 100% தான். இப்போ 100% எக்ஸா இருக்குது, 64% வேல்யூ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கும் இந்த மாதிரி கிராஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அடுத்த சம் பாருங்க, 20% ஆஃப் A + B = 50% ஆஃப் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க. 20% சதவீதம் அப்படின்னா /100, ஆஃப்னா பெருக்கல். இங்க A + B அப்படியே பிராக்கெட்லயே இருக்கட்டும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 50%. அப்போ 50/100, ஆஃப்னா பெருக்கல், அதுக்கப்புறம் B. இப்போ இதுல எதெல்லாம் வந்து காமன் டேர்மா இருக்கோ ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 100 இங்க 100 கேன்சல் ஆயிரும். இதுல ஒரு 0 இதுல ஒரு 0 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய டேர்ம் என்னது, 2 × A + B = 5B.
இப்போ இதை உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணுங்க 2a + 2b = 5bன்னு கிடைக்குதா? சரி, b எல்லாம் ஒரு சரி a எல்லாம் ஒரு சரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 2a = என்ன கிடைக்குது? 5b - 2bன்னு கிடைக்கும். ஸோ 2a = 3b. இது வந்து கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 2a = 3b அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2a - b 2a + b. இப்போ இதில் நம்ம எதனுடைய வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 2a ஓட வேல்யூவை டைரெக்டாக அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிட் பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். அப்போ 2aக்கு பதிலாக 3b போட்டோம் அப்படின்னா 3b - b டிவைடட் பை இங்கே என்ன கிடைக்கும்? 3b + bன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க 3bலேருந்து b கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 2b. கீழே 3bயும் b ஆட் பண்ணால் 4b. அப்போ b கேன்சல் ஆயிருமா? காமன் டேர்மை கேன்சல் பண்ணும்போது இதனுடைய ஆன்சர் வந்து 1/2. ஒருவேளை இந்த 2aக்கு அதாவது 2a இல்லாமல் 3a 4a அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஏயோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். அதே மாடலில் இன்னொரு சம் பாருங்க. 30% of b - a = 18% of b + a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a/b அதாவது ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் அதே மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 30/100 ஆஃப்னா பெருக்கல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? b - a. ஆர்டரை மாற்றிடக்கூடாது. 18/100. இப்போ நம்ம பை 100 போடணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த பக்கமும் பர்சன்டேஜ் இந்த பக்கமும் பர்சன்டேஜ் எல்லாமே பெருக்கல்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அதனால நம்ம அதை ஃபர்ஸ்ட் டைமே கேன்சல் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ கேன்சல் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ இது 6ஆல் கேன்சல் பண்ணும்போது இங்கே 5 கிடைக்காதோ இங்கே வந்து 3 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது? 5 × b - a = 3 × b + a. ஸோ இப்போ இதை வந்து நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 5b - 5a = 3b + 3a கிடைக்குதா? அப்போ a எல்லாம் ஒரு சைடு b எல்லாம் ஒரு சைடு ப்ரூவ் பண்ணலாம். 5b அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 3b இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போது 5b - 3b = 3a + 5a கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2b = 8a. மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. அப்போ என்ன கிடைக்குது? b = 4a கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த ரேஷியோ ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா a/b தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4a = b நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி ரேஷியோ டாப்பிக்கில் பார்க்கும்போது எப்படிலாம் வந்தால் எப்படி ரேஷியோ எழுதணும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இந்த நம்பரை கீழே கொண்டு போயிடுறேன். இப்போ இங்கே இதில் எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கதாட்டம் இருக்கும். அப்போ 1 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ a/1 = b/4. இது அப்படியே மாற்றி எழுதுங்க. a/b = 1:4. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 4a = bன்னு கிடைச்சிருக்குதா? b இந்த பக்கமும் 4 அந்த பக்கமும் மூவ் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? a/b = 1/4ன்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக வந்து ரேஷியோவாக எழுதலாம். அப்போ a/b = 1:4. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து என்னது? 1:4 தான் ஆன்சர். இந்த மாதிரியும் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 28% ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. 28% ஆஃப் 450 + 45% ஆஃப் 280ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாடலில் தான் மைனஸ் போட்டு ஒன்று பார்த்தோம். ஸோ இதே மாதிரி சம்ம தான் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அதனால் நீங்கள் இது வந்து ஹோம்ஒர்க்காக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்த சம் பாருங்கள். ஒரு எண்ணின் 65% அதே எண்ணின் 4/5 பங்கை விட 21 குறைவு அப்படின்னா அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு வேர்டிங்ஸில் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்தா ஃபர்ஸ்ட் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஈக்குவேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஸோ இப்போ பாருங்க ஒரு எண் அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எக்ஸின் 65%. அப்போ எக்ஸின் 65% ஆனது அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு ஆனது 80 அப்படிலாம் வரும்போது நம்ம ஈக்குவல் டு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸோட 65% எதுக்கு ஈக்குவலாட்டா இருக்குன்னா அதே எண் என்னது? எக்ஸ் தான். எக்ஸில் எக்ஸின் 4/5 பங்கை விட எவ்வளோ கம்மியாக இருக்கான்? 21 குறைவா இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்டை எல்லாத்தையுமே நம்ம எப்படி மாற்றியாச்சு? சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம். இந்த எக்ஸின் 65% இந்த மாதிரி இல்லைலாம் வந்துச்சுன்னா பெருக்கல்னு எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸில் 65% அப்போ என்ன வரும்? 65/100. இங்கே என்ன வரும்? எக்ஸில் 4/5 பங்கு. இதுக்கு பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ நம்ம 100 போடலை. பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் 100 போடணும்.
ஸோ -21. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5ஆல் கேன்சல் பண்ணும்போது 13 கிடைக்கும், இது வந்து 20 கிடைக்கும். ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைம் அங்கேயும் 21 இங்கேயும் மூவ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 21 இந்த பக்கம் மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னது இருக்குது 4x/5. இப்போ இந்த டைம் இங்கே வந்துடும். இங்கே வந்து என்னது இருக்குதுன்னா 13x/20 இருக்கு. ஸோ 13x/20. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 20 தான் வரும். ஸோ அப்போ இது 5ஆல் இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16x - 13x = 21. இந்த பக்கம் டேலி பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3x/20 = 21. இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 7. அப்போ x = என்ன கிடைக்குது, 7 × 20 அப்படின்னா 140. அப்போ அந்த எண் என்னது, 140 தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி வேர்டை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்து பாருங்க, ஒரு நாளில் 3 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? இது நம்ம ஆல்ரெடி எப்படி சதவீதம் ஒரு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். டோட்டல் வேல்யூவை கீழே போடணும், நம்மளுக்கு தேவையான வேல்யூவை மேலே போடணும். ஸோ இதுவும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்து பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டை போட்டு எழுதி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வந்து ஆன்சர் வந்து மறுபடியும் கொடுக்குறோம். ஸோ ஒரு நாள் அப்படின்னா 24 மணி நேரம். இப்போ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ கீழே இருக்கும், நம்மளுக்கு தேவையானது 3 மணி நேரத்துக்கு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மணி நேரத்தை மேலே போட்டுட்டு பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 100% மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சம் பாருங்க, ஒரு எண்ணின் 20% வந்து 120 அப்படின்னா அந்த எண்ணின் 120%. இதுவும் நம்ம டைரக்டா பார்த்துட்டோம். அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரோட 20%-னுடைய மதிப்பு 120னா என்ன கேட்டிருக்காங்க, 120%-னுடைய மதிப்பு என்ன, அவ்வளவுதான். இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இதையும் சால்வ் பண்ணி நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுவும் ஈஸி தான். ஏன்னா நம்மளுக்கு பார்க்கறத விட நம்மளா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தரவாயிரும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிட்டு இதுக்கும் ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எந்த இதுக்கெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கொடுக்குறோமோ அந்த வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பாருங்க, ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு 30% உயர்த்தப்படுகிறது அப்படின்னா எவ்வளவு சதவீதம் அது குறைவு ஏற்படும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கும்போது ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். x + y ± xy/100. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படின்னா ஒரு 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 புத்தகத்தின் விலை, ஸோ ஒரிஜினலாக ஒரு ரேட் இருக்கும், இல்லை ஒரு அமௌண்ட் இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, 30% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஒரு வேல்யூக்கு தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக டிக்ரீஸ் ஆயிருக்குமா இன்க்ரீஸ் ஆயிருக்குமா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா தான். இதில் வந்து குறைகிறத மைனஸ்ன்னு எடுத்துக்கணும், இன்க்ரீஸ் பண்ணுறத ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ -30, ஒய்யோட வேல்யூ என்ன வரும், +30. இப்போ எக்ஸுக்கு மைனஸு, ஒய்க்கு ப்ளஸ். அப்போ மைனஸே ப்ளஸ்ஸே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் தான் வரும். 30 × 30 / 100. ஸோ அப்போ இதில் வந்து +30 -30 கேன்சல் ஆயிரும், 2 0 கேன்சல் ஆகிட்டு மல்டிப்ளை பண்ணும்போது -9%. இப்போ இதில் மைனஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, குறையிறத மீன் பண்ணுது. அதனால அவங்க குறைவுன்னு கொடுத்துட்டாங்க. சில இதில் என்ன கேட்பாங்கன்னா குறையுதா அதிகரிக்குதா எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கில் நம்ம பார்த்துக்கணும். அப்போ இதோட ஆன்சர் வந்து 9% வந்து குறைவு தான் ஏற்படுது. அடுத்து, ஒரு செவ்வகத்தின் நீளத்தை 20% அதிகரித்து அகலத்தை 10% குறைத்தால் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். இப்போ நம்ம இந்த XY ஃபார்முலா அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட்டுக்கு தான் அப்படின்னு கிடையாது, பரப்பளவு ஃபார்முலாலே நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பரப்பளவு அதாவது ஒரு டைமென்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பரப்பளவுல என்ன செய்யும், மாறுபாடு ஏற்படும். பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்ப என்ன வரும், x + y ± xy/100 தான். இப்போ செவ்வகமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், 2 பக்கம் இருக்கும், அதாவது 2 டிஃப்ரெண்ட் பக்கம் இருக்கும், ஒன்று நீளம் ஒன்று அகலம். அப்போ ஒரு இதை நம்ம என்ன செய்யறோம், இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு இதையும் இன்க்ரீஸ் பண்றோம். நமக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படின்னா L × B. அப்போ ரெண்டுக்குமே என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான், ஒன்று அதாவது ரெண்டுமே சேஞ்ச் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ எல்லோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதிகரிக்குன்னு கொடுத்துருக்காங்க, அகலம் வந்து குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு செவ்வகத்தின் பரப்பளவுல 2 டைமென்ஷன் இருக்குது, அதனால ரெண்டுமே வேரியாச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு நீளம் மட்டும்தான் மாறுது, அகலம் மாறலை அப்படின்னா நம்ம மாறாததை 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்போ நீளத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை மட்டும் போட்டுட்டு அகலத்துக்கு 0 போட்டுட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன டைம் வராது, இந்த டைம் வரவே வராது. அப்போ செவ்வகத்துல 2 டைமென்ஷனுமே வேரி ஆச்சுன்னா ஓவராலா வேரி ஆகும். ஏதாவது ஒரு டைமென்ஷன் மட்டும் வேரி ஆச்சு அப்படின்னா
அது எவ்வளவு பர்சன்டேஜ் வேரி ஆகுதோ அதே அளவு பர்சன்டேஜ் தான் பரப்பளவு மாறும். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து செவ்வகத்துக்கு. ஒருவேளை சதுரத்துக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சதுரத்துக்கு எல்லா பக்கமுமே ஈக்குவலாண்டா இருக்குமா? அப்போ நம்மளுக்கு பரப்பளவு என்னது? ஏ இன்ட்டு ஏ தான். அப்போ நம்மளுக்கு 2 டேர்ம் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏ வந்து மாறுது அப்படின்னாலே 2 வாட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ ஒருவேளை சதுரத்தினுடைய பக்களவு 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இதுல எக்ஸும் 10 தான், ஒய்யும் 10 தான். அதனால பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னாலே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கவனிக்கணும். அந்த ஃபார்முலால பரப்பளவு ஃபார்முலா வந்து ஒரு டைமென்ஷனா இருக்கா 2 டைமென்ஷனா இருக்கா அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதிகரிக்கிறத பிளஸ்ன்னு எடுத்துக்கலாம், குறையிறத மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் பிளஸ் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் தான். இப்போ 20 × 10 டிவைடட் பை 100. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து 10 வரும், -2 தட் இஸ் ஈக்குவல் டு 8%. பிளஸ்ல வந்திருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுது? அதிகமாக தான் மாறுது. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சம் பாருங்க, ஒரு வட்டத்தின் ஆரத்தை 100% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பரப்பளவு அதிகரிக்கும் சதவீதம் அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, வட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சதுரத்துக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தோமோ அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். வட்டத்துல நமக்கு என்ன வரும்? பரப்பளவுல ஃபார்முலால வந்து பை ஆர் ஸ்கொயர் தான். பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர் 2 வாட்டி வந்திருக்குதா? அப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆர் இன்ட்டு ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ரெண்டாவது இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டுக்குமே ஒரே பர்சன்டேஜ் தான். அப்போ எக்ஸ் வந்து 100%, ஒய்யும் 100%. இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ 100 + 100, ஏன்னா ரெண்டுமே அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே பிளஸ்ல தான் எடுத்துக்கும். இதுலயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதான் வரும்? பிளஸ் தான் வரும். ஸோ டிவைடட் பை 100. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 200 + வந்து ஒரு 100 கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது? 300% வந்து அதிகரிக்கும். இந்த மாதிரி சம் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பாருங்க, 1 லிட்டர் எண்ணெயின் விலை வந்து 20 ரூபாய். நிதி அறிக்கையில் அதன் விலை 30% அதிகரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்திற்கு பின்பு 15% குறைக்கப்பட்டது அப்படின்னா தற்போது 1 லிட்டர் விலை. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஒரிஜினல் விலை வந்து 30 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 30% இன்க்ரீஸ் பண்றாங்க, 15% என்ன பண்றாங்க? டிக்ரீஸ் பண்றாங்க. இப்போவுமே இந்த மாதிரி விலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்மேட் இருக்குது. 2 விதமா பண்ணலாம். நம்மளுக்கு கிராஸ் போட்டும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த XY ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தால எக்ஸ் பிளஸ் ஓவராலா எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த மெத்தட்லேயே பண்ணலாம். ரெண்டே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரிஜினல் விலை. அப்போ ஒரிஜினல் விலை எவ்வளவு? 20 ரூபாய். இப்போ என்ன பண்றாங்க? 20 ரூபாயில விலையை வந்து ஏத்துறாங்க. இப்போ விலை ஏறினதுக்கு அப்புறம் அதோடைய பர்சன்டேஜ் என்னவா மாறும்? ஒரிஜினல் 100% இருக்குது, இப்போ 30% ஏத்திட்டாங்க. அப்போ அதோடைய பர்சன்டேஜ் என்னவா மாறுது? 130%. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் விலை, அதுக்கப்புறம் விலை ஏத்துனதுக்கு அப்புறம் அதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ. இப்போ இந்த விலையில தான் மறுபடியும் என்ன பண்றாங்க? 15% குறைக்கிறாங்க. அப்போ ஓவராலா பர்சன்டேஜ்ல இருந்து குறையும். 100%ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஓவராலா 100% இருக்குது அப்படின்னா இப்போ 15% குறைஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய பர்சன்டேஜ் என்ன வரும்? 85%. இதனுடைய ஆன்சர் தான் ஃபைனல் விலை. அதாவது விலை ஏற்றி குறைச்சதுக்கு அப்புறம் தற்போது என்ன விலைன்னு கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் 20 ரூபாய், அதுல கூட்டிட்டு அதுக்கப்புறம் குறைக்கும் போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 50 வரும். ஸோ மறுபடியும் இதை கேன்சல் பண்ணும்போது ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 221 10 வரும்போது நமக்கு என்ன வரும்? 22 ரூபாய் 10 பைசா. இது வந்து ஈஸியான மெத்தட். ஸோ விலையை கொடுத்துருக்காங்க, அப்போ நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜை மட்டும் அதிகரிக்குதுன்னா 100 கூட பிளஸ் பண்ணணும், குறையுது அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்போ அடுத்தடுத்து மல்டிப்ளிகேஷன்ல போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். சரியா? ஒருவேளை இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தின் விலை கொடுக்காம இறுதி விலை கொடுத்துட்டு ஆரம்பத்தின் விலை கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ் போட்டு பண்ற மாதிரி வரும். சரி, இது ஒரு மாடல். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு ஓவராலா எவ்வளவு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? 30% அதிகரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் குறைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? XY ஃபார்மேட்லயே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓவராலா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப எக்ஸ் வந்து 30, அடுத்து -15, -30 × 15/100. அப்ப இதுல வந்து 15 -
ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 45 அப்போ 4.5ன்னு வரும். அப்போ எத்தனை வருது? 10.5. 10% நம்மளுக்கு பிளஸ்ல தான் வருது. 10.5% என்ன பண்ணியிருக்கு? கூடி இருக்கு. அப்போ இந்த ஆரம்ப விலை கொடுத்துருக்காங்களா, அதுதான் 100%. அப்போ 100%த்தினுடைய மதிப்பு 20 இருந்தா நம்மளுக்கு இப்போ எவ்வளவு சதவீதம் கூடி இருக்குது? 10.5% கூடி இருக்கு. அப்போ ஓவராலா எவ்வளவா சேஞ்ச் ஆயிருக்கு? 110 சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 110.5%த்தினுடைய மதிப்பு என்ன? இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்போ இதுல எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 20 × 110.5 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாம். 22.1 அதே தான் வருது. இந்த மாடலையும் நம்ம என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒரு எண்ணின் 25%த்துடன் 25ஐ கூட்டினால் அந்த எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈக்குவேஷனை மாத்திக்கலாம். ஒரு எண் எதுன்னு தெரியாது. அப்ப எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? எக்ஸோட 25%. அப்ப எக்ஸின் 25% அப்படின்னு என்னது? எக்ஸ் × 25/100. இப்ப இது கூட என்ன பண்ணணுமா? ஒரு 25 கூட்டணுமா? அப்ப 25 கூட்டினா என்ன கிடைக்குமா? அந்த எண்ணு தான் கிடைக்கும். அந்த எண் எது? எக்ஸ் தான் கிடைக்கும். புரியுதா? இப்போ ஒரு எண்ணின் 25%த்துடன் 25ஐ கூட்டினால் அந்த எண் கிடைக்கும். அந்த எண் எக்ஸ். அப்ப இதை சால்வ் பண்ணலாம். அப்ப இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது இதை மல்டிப்ளை 1 இங்க வந்து 4 வச்சுக்கலாம். அப்போ x/4 + 25 = எக்ஸ். எக்ஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணிடலாமா? ஸோ இதை இந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. 25 அப்படியே இருக்கும். அப்போ எக்ஸ் - x/4 = 25ன்னு கிடைக்கும். எல்சிஎம் எடுக்கும்போது 4x - xனா 3x/4 = 25. அப்போ 3x = 100ன்னு கிடைக்கும். அப்போ x = என்ன வருது? 100/3. அந்த எண் என்னது? 100/3 தான். ஸோ இந்த மாதிரியே கேட்பாங்க. நமக்கு இது வந்து சில இது நம்ம கேன்சல் ஆகி முழு நம்பர் வர மாதிரி இருக்கும். சில நம்பர் இந்த மாதிரி இருக்கும்.